முத்து வந்து எல்லார்கிட்டேயும் இத்தனை நாள் நடித்த ரோகிணியை பற்றி ஆக்டிங் நடித்ததெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ப வச்சு வசமாக ஏமாற்றிட்டா நீங்கள்லாம் மரமண்டு மாதிரி நம்பி இருக்கீங்க. இந்த மாதிரி இவ ஃப்ராடு பண்ணுறதுக்கு அம்மா தான் மூல காரணம். எப்போதுமே அவ்வளோதான் தள்ளி தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. என்னென்ன ஃப்ராடு தனம் பண்ணதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க எல்லார்கிட்டேயும். அப்போ வந்து விஜயா வந்து ரொம்ப ஆடி போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. அண்ணாமலை வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. கடைசியில் வந்து ரோகிணியோட மாமாவை ஆக்டிங் பண்ண வந்தவர் தான் அவ்வளோத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு முதல்ல வந்து என்னை நடிக்க தான் கூப்பிட்டா ஒரு நாடகத்துக்கு. அவருடைய ஃப்ரெண்டு எனக்கு உண்மை தெரியாமல் நான் வந்து இதில் வந்து விழுந்துட்டேன். நான் எத்தனையோ தடவை அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா. வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக தான் நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை வந்து நீங்கள் பெரிய மனுஷன் தானே, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோகிணியை வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப திட்டுறாங்க. ஏம்மா இதுக்கு முன்னாடியே நான் வந்து மனோஜ் விஷயத்தில் ரூபா பணத்தை எடுத்த விஷயத்தில் நான் சொன்னோம்லாமா, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீலாம் ஒரு குடும்ப பொண்ணாமா இப்படிலாம் பண்ணலாமான்னு பயங்கரமாக கோவப்படுதாங்க. கடைசியில் விஜயா வந்து ரொம்ப ரோகிணியை வந்து வெளுத்து வாங்குறாங்க. பேச்சாலையும் அடியாலையும் வெளுத்து வாங்கி வீட்டில் இருந்து வெளியே தள்ளிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பாய்.